ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಗಕೋರಹಿತ ನೇಮಕಡಾಕ್ಷಲೀಲಾ ಶ್ರೀರಂಗಕರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ. ಲೋಕಾಚಾರ್ಯಾಯ ಗುರವೇ ಕೃಷ್ಣಪಾದಸ್ಸೂನವೇ ಸಂಸಾರಭೋಗಿ ಸಂತಟ್ಟ ಜೀವ ಜೀವಾದವೇ ನಮಃ. ಆಕಂಠೋತ್ಕಂಠ ವೈಕುಂಠ ಪ್ರಿಯಾಣಾಂ ಕಂಠಭೂಷಣಂ ಗುರುಣಾ ಜಗದಾ ಮುಕ್ತಂ ವ್ಯಾಪ್ತಂ ವಚನಭೂಷಣಂ. ನಿತ್ಯಂ ಯದೀಂದ್ರ ತವ ದಿವ್ಯ ವಪುಸ್ಫುತೌ ಮೇ ಸಕ್ತಂ ಮನೋಭವದು ವಾಗ್ಗುಣಕೀರ್ತನೇಶೌ. ಕೃತ್ಯಂಚದಾಸ್ಯ ಕರಣಂತು ಕರದ್ವಯಸ್ಯ ವೃತ್ಯಂತರೇಸ್ತ್ವಿಮುಖಂ கரணத்ரயஞ்ச. சாட்சாத் ஸ்ரீயப்பதியார் சர்வேஸ்வரனான எம்பெருமாவோட நிர்கேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தினாலேயும் பாகவதோத்தமர்களுக்கும் ஆண்டாள் கோட்டினருக்கும் ஆழ்வார் கோட்டினருக்கும் அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்து கொண்டு ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற அற்புதமான ஒரு திவ்ய சாஸ்திரத்தினுடைய அர்த்தானுபவத்திலே நாம் இதுவரையில் 124வது வாக்கியம் வரையில் நாம் அனுபவித்திருக்கிறோம். அதாவது வாக்கியத்தை நான் முதலிலே சொன்னேன், வாக்கியம் நம்பரை எண்ணிக்கையை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டாம். ஒரு சில கிரந்தங்களில் முன்னே பின்னே மாறியிருக்கும். 2 வாக்கியங்களை சேர்த்து ஒரே வாக்கியமாக கூட சொல்லியிருக்கலாம். நமக்கு விஷயம் வாக்கியமும் விஷயமும் தான் முக்கியம். கீழே தான் தரித்திரனாகையாலே தனக்கு கொடுக்கலாவது ஒன்றுமில்லை என்கிற வாக்கியம் வரையில் அனுபவித்தோம். அதாவது எலும்பிச்சம்பழம் போலேயும் பலகரை போலேயும் பக்தியை ஒரு கருவியாக ஆக்கி பெறப்போகின்ற மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு சமம் இல்லை. பலகரை என்றால் கிளிஞ்சல், கிளிஞ்சலை கொடுத்து, அதாவது கிளிஞ்சலை கொடுத்து ரத்னத்தை பெருமிடத்திற்கும், ஒரு எலும்பிச்சம்பழம் கொடுத்து ராஜ்யத்தை பெருமிடத்திற்கும், பக்தியை கொண்டு மோட்சத்தை பெருமிடத்திற்கும் அந்த ஒற்றுமை இல்லை. ஏன்னால் பெறக்கூடிய பயன் பெரியது, கொடுக்கக்கூடியதோ சிறியது. அப்படி பார்த்தால் ஆழ்வார் பார்த்தார், ஐயோ நான் ஏதாவது கொடுக்கலாம் என்று பார்த்தால் என்னிடம் என் வஸ்து என்பது ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவன் கொடுத்த வஸ்து, அவனுடைய வஸ்து, அவன் கொடுத்த வஸ்து. அவன் கொடுத்த வஸ்துவை அவனுக்கே திருப்பி தருவது என்பது இயலாத காரியமல்லவா? ஆகையினாலே தான் தரித்திரனாகையாலே, தரித்திரன்னா எதுவும் தன்னிடம் எதுவும் இல்லை என்கிற இருக்கக்கூடிய நிலைக்கு தரித்திரன் என்று பெயர். தரித்திரன்னா பணம் காசு இல்லைன்னு அர்த்தம். எம்பெருமானுடைய செய்த உபகாரத்திற்கு பிரத்யுபகாரமாக ஏதாவது கொடுக்கலாம் என்று பார்த்தால் யானே நீ என் உடைமையும் நீயே என்று கீழே அனுபவித்தோம். அதற்கு மேலே உபநயனத்தின் பொழுது மாத்திர குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணுறோமோனோ, அந்த உபநயனத்தின் போது ஒரு பசுவை தானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு வகை. உபநயன மந்திரத்திலே வருகிறது. கோதானம் என்பது பண்ண வேணும். அந்த பிள்ளை கோதானம் பண்ண வேணும். யாருக்கு? தந்தைக்கு. தந்தைக்கு பிள்ளை கோதானம் பண்ண வேணும். இவனோ சிறு பிள்ளை. அவனுடைய தந்தைக்கு எப்படி கோதானம் பண்ணுவான்? அதற்காக என்ன பண்ணான் இந்த காலத்தில்? அதற்காக தட்சிணையாக கொடுத்தார்கள். பசுவையும் மாட்டையும் சேர்த்து கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளை 7 வயசு பையனோ 8 வயசு பையனோ உபநயனமாகிற காலத்தில் அவன் தந்தைக்கு என்ன கொடுக்க முடியும்? அதுக்காக என்ன பண்ணால் தட்சிணையாக கொடுத்தார்கள். அந்த தட்சிணையும் அவன் சம்பாதித்ததா என்ன? ஏன்னால் இனிமேல் தான் அவன் பாடசாலைக்கு போய் வேதாத்தியனம் பண்ணி, வேதாத்தியனம் முடிந்த பிறகு அவன் கிரகத்தனாக ஆகி அதற்கு பிறகு சம்பாதித்து இத்தனையும் செய்ய வேண்டும். அதற்காக என்ன பண்ணுவா? அந்த வாத்தியார்கள் என்ன பண்ணுவா? அப்பாட்டேந்தே பணத்தை வாங்கி புள்ள கையில் கொடுத்து கோதானம் கரிஷ்யே. யாருக்கு? எத்கிஞ்சது ஹிரண்யதானம் கரிஷ்யே. அதாவது கோதானத்துக்கு உண்டான சமமாக தட்சிணை. அதுவும் என்ன 10,000 20,000 இல்லை, ஒரு 20 ரூபாயோ 21 ரூபாயோ 600 ரூபாயோ ஏதோ ஒன்று.
அப்போ அப்பாவினுடைய பணத்தை வாங்கியே அப்பாவிற்கு பிள்ளை கொடுத்தானால் எப்படியோ அப்படிதான் இதுவும். அதுபோலவே எம்பெருமான் தந்ததையே அவனுக்கு கொடுப்பதில் என்ன தவறு என்று ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு பதில் காட்டுகிறார் 125வது வாக்கியத்திலே. அவன் தந்தத்தை கொடுக்கும் இடத்தில் அடைவே கொடுக்கில் அனுபாயமாம், அடைவுகளை கொடுக்கில் களவு வெளிப்படும். அடைவுகடா அடைவிலே, இரண்டு வார்த்தை. அடைவுகடா அப்படின்னால் முறையற்றது, அடைவுகடா முறையாக. இந்த அடைவுகடா அடைவிலே அப்படின்னால் முறையாக, அடைவு கெடா அப்படின்னால் முறையற்ற வழியிலே. இப்போ அவன் தந்தத்தைனால் அவன் கொடுத்ததை கொடுக்கும் இடத்தில், அவனுக்கே கொடுக்கும் இடத்தில் முறையாக கொடுக்கில் அனுபாயமாம், அது உபாயமாகாது. அவனிடத்தே எடுத்து அவனுக்கே கொடுத்தால் அது அவனுக்கு அது உபாயமாகாது. சரி, முறைகட கொடுத்தில், முறைகட கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னால் களவு வெளிப்படும், திருட்டுத்தனம் வெளிப்படும். அவன் இல்லாத அவரோட சொத்தை திருடி அவனுக்கு கொடுக்கறது, நேரடியாக கொடுக்கறது திருடி கொடுக்கறது, அது களவு வெளிப்படும். விசித்ராதேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் அஸ்தபாதாதி சம்யுதா என்பது விஷ்ணு தர்மத்திலே ஒரு ஸ்லோகம். பிராமணரே, வியக்கத்தக்கதாய் கைகால் முதலானோடு கூடியதான இந்த உடலமைப்பு எம்பெருமானுக்கு பயன்படுவதற்கே விசித்ரா தேக சம்பத்திகி. சம்பத்து என்றால் பொருள், அதாவது தனம். விசித்ரா தேக சம்பத்திகி, அதாவது எங்கெங்கே எந்தெந்த இந்திரியங்கள் இருக்க வேணுமோ அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த உடலமைப்பிலே முழுமையாக இருக்கக்கூடியதான இந்த உடலமைப்பு எம்பெருமானுக்கு பயன்படுவதற்காகவே முன்னமே படைக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் திருமங்கை ஆழ்வாரும் காட்டுகிறார். எம்பெருமானுடைய கதைகளை கேட்காத செவிகள் செவியல்ல கேட்டாமே, எம்பெருமானுடைய திருமேனி வைலட்சணத்தை பார்க்காத கண்கள் கண்ணல்ல, எம்பெருமானுடைய திருவடியை தொழாத சரீரம் இருந்தென்ன பிரயோஜனம் என்று பெரிய திருமொழியிலே காட்டுகிறார். அதாவது அவன் எதுக்காக கொடுத்தான் இந்த கரணகலேபரங்கள் என்று பெயர். நம்முடைய சரீரத்திற்கு கரணகலேபரங்கள் சேர்ந்ததுதான் இந்த சரீரம். இப்போ நம்ம கூட எங்கேயானு வெளியூர் போயிட்டு வந்தால் ஆமெல்லாம் ஒரே குப்பையும் கூடமாக அங்கங்கே எங்கெங்கேயோ சாமான் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கெல்லாம் இருக்காது. என்ன ஒரே கலேபரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கலேபரம்னா இருந்த இடத்தில் இல்லாமல் சிதறி கிடப்பது. அதுபோலே நம்முடைய சரீரத்திலே எல்லா இடத்திலேயும் எதது இருக்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் அந்தந்த இடத்திலே சரியாக வைத்தான். எதற்காக? அவனுக்கு பயன்படுத்துவதற்காக கொடுத்த இந்த சரீரத்தை முன்னமே கொடுத்தான். அதைத்தான் ஆழ்வார் காட்டார். முன்னேற ஞானம் படைத்தார் எம்முகில் வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். திருவாய்மொழி 3:2-1. முன்னீர் ஞானம் படைத்தார். 3 நீர்கள் சொல்லப்படுது. அதாவது ஆற்று நீர், ஊற்று நீர், கிணற்று நீர் என்று மழை நீர் என்று 3 நீர்கள் சொல்லப்படுகிறது. முன்னீர ஞானம் படைத்தார் எம் முகில்வண்ணனே, இந்த உலகையெல்லாம் படைத்தாயே. 3 நீர்கள் சூழ்ந்துதான இந்த உலகையெல்லாம் படைத்தாயே முகில்வண்ணனே. அப்படி ஜலரூபியாக, அதாவது மழையாக இருக்கக்கூடிய மழையின் சுபாவத்தை உடையவன், மழையினுடைய நிறத்தை உடையவன் முகில்வண்ணனே. அந்நாள் நீ தந்த, முன்னாலேயே படைக்கப்பட்டதுன்னு சொன்னேன்னா ஆழ்வார் அதைத்தான் சொல்றார். அந்நாள் நீ தந்த, என்னாளோ அந்த நாள் எந்நாள் என்பது எனக்கு தெரியாது. அந்நாள் ஆனால் என்ன பண்ணுவேன்? அந்நாள் நீ தந்த ஆக்கை. ஆக்கை என்றால் சரீரம், அதாவது பலவிதமான பொருள்களை சேர்த்து வைத்தால் அதற்கு பேர் ஆக்கை. இது ஆழ்வார் பல இடத்துல மாறும் பல் யாக்கை, மாறும் பல் ஆக்கை. இந்த சரீரமானது மாறிக்கொண்டே இருக்கிறதும் மாறிக்கொண்டே இருக்கும் அவரவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப.
அந்த மாறுதல் என்பது மாறாதது. அந்நாள் நீ தந்த அக்கையின் வழி உழல்வேன் என்று சொல்லுகிறபடியே பிறக்கும் பொழுது எம்பெருமான் கொடுத்த சரீர இந்திரியங்களை மன்மனாபவ மத்பக்தா கதோத்யமா ஜீமாம் நமஸ்குரு நமஸ்குரு என்னை வணங்குவதற்காக மத்பக்தா அதாவது மத்பக்தோத்மாத் ஜீமாம் என்னை வணங்குவதற்காக மன்மனா மனபக்தகா என்னிடம் நெஞ்சை வைத்தவனாய் என்னிடம் பக்தியுடையவனாய் என்னை ஆராதிப்பவனாக ஆக கடவாய் என்றும் இது கீதாயிலே கண்ணன் பெருமான் சொல்லுகின்ற ஸ்லோகம், சொல்லுகின்ற வார்த்தை மன்மனாபவ மத்பக்தோ ஆத்மஜீமாம் நமஸ்குரு என்று சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தச்ச திருடௌ வரதாக நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. இதுவும் கீதையிலே சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்லோகம். என்னை பக்தியோடு எப்பொழுதும் சங்கீர்த்தனம் செய்கிறவர்களாய் எம்பெருமானையே எம்பெருமானுடைய திருநாமங்களையும் எம்பெருமானுடைய குணங்களையும் சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்களாய் உறுதியான சங்கல்பத்தை உடையவர்களாய் மற்றொரு விஷயத்திலே பற்றில்லாமல் மற்றொரு விஷயத்திலே கவனம் சிதறாமல் என்னையே பெற வேணும், என்னை அனுபவிக்க வேணும், என்னை பெற வேணும் என்ற சங்கல்பத்தை, சங்கல்பம்னா என்ன, நினைவு அல்லது உறுதி, அந்த உறுதி தான் சொல்லுகிறான் ராமபிரான் சக்கரவர்த்தி திருமன் தன்னுடைய சரமஸ்லோகத்திலே. எவன் ஒருவன் என்னை ஒரு முறை நண்பனாக நினைத்து விட்டான், ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஏதத் விரதம் மமா விரதம் இது என்னுடைய சங்கல்பம். விரதம்னாலும் இருந்தால் விரதம்னு நம்ம சொல்கிறோம், ஏகாசி விரதம் உபவாசம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். விரதம்னா என்ன, எடுத்த கொள்கையிலே உறுதியாக இருக்கை, அதை தலை கட்டுகின்ற வரையில் வேறு எதிலேயும் கவனம் செல்லாமல் வேறு எதிலேயும் மாறுபாடு இல்லாமல் ஒரே நிலையிலே நிற்பது, அதுபடி சங்கல்பத்தை உடையவர்களாக என் விஷயமான அர்ச்சனம் முதலிய செயல்களில் முயல்கின்றவர்கள். எம்பெருமானை நினைச்சுட்டே இருக்கணும், வேறு ஒரு விஷயத்திலே ஈடுபடக்கூடாது. அதை தவிர எம்பெருமானுக்கு அர்ச்சனை முதலான செயல்களில் முயல்கின்றவர்களாய், அதற்கு மேலே என்னை வணங்குகின்றவர்களாய், என்னோடு என்றும் சேர்ந்திருப்பதை விரும்புபவர்களாய் உபாசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்கள் என்னையே பெற வேணும், என்னோடு சேர்ந்திருக்க வேணும் என்று விரும்புவர்களாய் என்றும் சொல்லுகிறபடியே தியானிக்கை, அர்ச்சனை செய்கை, வணங்குகை இந்த மூன்றும் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தியானம் பண்ணுறது, அடுத்தபடியாக அர்ச்சனம் செய்கை, அடுத்தபடியாக வணங்குகை முதலானவற்றாலே எம்பெருமானுக்கே ஆகும்படி பண்ணுகை. அப்படி அடைவிலே கொடுக்கையாவது ஆத்மாவானது எம்பெருமானுடையது என்னும் எண்ணத்துடன் சமர்ப்பிப்பது. உடனே கேட்கணும் ஒரு கேள்வி, சுவாமி இந்த ஆத்மாவை உள்ளேந்து வெளியில் எடுத்து சுவாமி தேவ திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பண்ண முடியுமா? உள்ளேந்து ஆத்மாவை எடுத்து நன்னா அலம்பி சுத்தம் பண்ணி அதை எம்பெருமானுடைய சமர்ப்பிக்க முடியுமா? முடியாதல்லவா? அதுக்குத்தான் என்ன பண்ணியிருக்கார் நம்முடைய சம்பிரதாயத்தில் சமாஸ்ரேணம், இந்த ஆத்ம சமர்ப்பணம், இந்த ஆத்மாவை சமர்ப்பிப்பது என்பது சமாஸ்ரேணம் பஞ்சசம்ஸ்காரம் மூலமாக அந்த ஆத்மாவை, அசுத்தியான ஆத்மாவை சுத்தம் செய்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பது அல்லது சரணாகதி பண்ணுவது. எப்படி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவது, இது எப்படி பண்ணணும்? இது ஆத்மாவானது எம்பெருமானுடையது என்னும் எண்ணத்துடன் சமர்ப்பிப்பது. அனுபாயமாம் என்றது எம்பெருமானுடைய பொருளை அவனுக்கே கொடுத்ததாக ஆகாத ஆகையாலே அது பிராப்யத்துக்கு சாதனமாகாது என்னபடி. பிராப்யம் அடைய வேண்டிய விஷயத்திற்கு சாதனமாகாது. எது? அவனுடைய சொத்தை அவனுக்கே கொடுத்தால் அது சாதனமாகாது. அடைவுகளை கொடுக்கையாவது அந்த ஆத்மா என்னுடைய பொருள் என்னும் எண்ணத்துடன் கொடுப்பது.
ஆத்மா அவனுடையது என்று எண்ணத்துடன் கொடுத்தால் அது உபாயம் அல்ல. அந்த ஆத்மா என்னுடைய பொருள் என்று எண்ணத்துடன் கொடுப்பது, இப்படி செய்யில் களவு வெளிப்படும் என்றது எம்பெருமானுடைய உடைமையான ஆத்மாவை தன்னுடையது என்பது அபகரிக்கும் என்றபடி இருப்பதற்குள்ளேயே பெரிய அபசாரம் இதுதான் என்று சுவாமி கத்தியத்ரயத்திலே காட்டுறார். பாகவதபஜார அசக்யாபஜார ரூப நானாவித அபஜாரான் சர்வாபஜாரான் க்ஷமஸ்வா. அதாவது ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம் ச சர்வம் சமக்ஷ்வா. எல்லாவற்றையும் நீ பொறுத்தருள வேணும். அந்த இடத்துல கத்தியத்திரத்திலே சுபரியாசியா பட்டர் காற்றார் வியாக்கியானத்திலே இந்த ஆத்மாவை ஆத்மா என்னுடையது என்று நினைத்தான், ஆனால் அது ஆத்மாபகாரி. ஆத்மாவை அபகரித்தவன், திருடியவன், கள்ளம். அதைத்தான் ஆழ்வார் காட்டார் ஒரு பாசுரத்திலே. திருமங்கை ஆழ்வார், எம்பெருமானே தேவரிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன? ஏதாவது செல்வம் வேண்டுமா? ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்குறான், ஏதாவது செல்வம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா? இல்லை எதுவும் வேணாம். கள்ளம் மனம் வெள்ளம் வகை கருதி கடல் தொழுவே வெள்ளம் முதுபறவை திரை விரியார். இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய கள்ளம் அது போக வேணும். கள்ளம்னா இந்த இடத்துல ஆத்மா எம்பெருமானுடைய சொத்தான ஆத்மாவை தன்னுடையது என்று நினைத்தால் அது களவு வெளிப்படும். அதற்கு மேலே ஒரு அற்புதமாக காட்டார். எம்பெருமானுடைய கிரீடமான ராஜமகேந்திரன் பறையை ஒருவரும் அறியாமல் திருடிவிட்டு, ராஜமகேந்திரன் பறை அப்படின்னு ஒரு வஸ்து இருந்திருக்கணும். அதாவது ஒரு காலத்தில் ஒரு ராஜமகேந்திரன் திருச்சுற்று என்று ஸ்ரீரங்கத்திலே ஒரு பிரகாரத்துக்கு அவன் கட்டின பிரகாரத்திற்கு பெயர். பாண்டியன் கொண்டை என்பது பாண்டியம் என்று ஒரு பாத்திரம். எம்பெருமான் அர்க்யபாத்தியாதிகள் அர்ச்சைகள் கொண்டாடணும். அர்க்யம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி, ஆச்சமனம் சமர்ப்பயாமி. அர்க்யம் ஒரு தரம், பாத்தியம் 2 தரம், ஆச்சமனியம் 3 தரம். அந்த தீர்த்தத்தை பிடிக்கக்கூடிய பாத்திரத்துக்கு அன்றைய தினம் அந்த சன்னதி பரிசாரகர் அதை பிடிக்கவில்லை. அங்கே இல்லை. உடனே என்ன பண்ணினானாம் இந்த ராஜா, தன்னுடைய கொண்டையை கழட்டி, ராஜமுடியை கழட்டி இதிலே சேர்க்க வேணும் என்றான். அப்படின்னால் தன்னுடைய ராஜமுடியை கூட எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்காக சமர்ப்பித்தான். அதனால்தான் ஸ்ரீரங்கத்தில் திருவாராதனம் பொழுதும் எந்த திவிதேசத்திலேயும் இல்லாத எல்லா பொருள்களுக்கும் அருளப்பாடு உண்டு. அருளப்பாடுன்னு சொல்லிட்டு நயந்தே நயந்தே சுந்தரபாண்டியம் பிடித்தான் அப்படின்னு சொல்லுவாள். உடனே இந்த பரிசாரர் அந்த பாத்திரத்தை எடுத்து கிட்டக்க போவார். சுந்தரபாண்டியம் பிடித்தான். அந்த பாத்திரத்திற்கே பெயர் என்ன வந்துடுத்து? சுத்தோதக பாத்திரம்னு வச்சுக்கலாம். நம்ம புரியறதுக்கு 5 பாத்திரம் வச்சுருக்கோம்னா அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனியம், பானியம், நடுவில் சுத்தோதகம். அந்த சுத்தோதக ஸ்தானத்திலே இந்த ஸ்படிகம்னு பேர். அந்த ஸ்படிகஸ்தானத்திலே இந்த ராஜாவானவன் தன்னுடைய முடியை வைத்தான் அல்லவா, அதனாலே அவன் பெயரிட்டே இன்றைக்கும் அருளப்பாடு ஆகிறது சுந்தரபாண்டியம் பிடித்தான். அதாவது என்ன விஷயம் சொல்ல வரேன், களவு வெளிப்படும். அதாவது எம்பெருமானுடைய சொத்தான இந்த ஆத்மாவை அவனுக்கே திருடி கொடுப்பது. அந்த ராஜமகேந்திரன் என்கிற அந்த இதை திருடி விட்டு அவனுக்கே நான் கண்டுபிடிச்சேன்னு கொண்டு கொடுத்தால் களவு வெளிப்படும் இல்லையா? அது அவன் திருடினை தெரிஞ்சு போயிடுமா தெரியாதா? ஆகையினாலே அவனுடைய வஸ்துவான இந்த ஆத்மாவை அவனுக்கே திருப்பி கொடுத்தால் களவு வெளிப்படும். அனைவரும் அறிய கொடுப்பது போலே இருப்பது இவனுடைய கொடை. மற்ற உபாயங்களுக்கு மற்றொரு குற்றம் சொல்லுகிறார். அதாவது மக்கள் என்ன சொல்லிட்டு வந்தோம்? உபாயங்கள் எல்லாம் அதாவது ஆபத்தானவை, குற்றமானவை அப்படின்னு கீழே சொல்லிட்டே வந்தாலும் அதிலே இன்னொரு காரணம் சொல்கிறார். பிரபகாந்தர ஹேது பரித்தியாக ஹேது காரணம்னு ஆரம்பித்த சொன்னேன்னு பிரபகாந்தரம் கர்மஜான பக்தி யோகங்களாகிற இந்த பிரபகாந்தரம் உபாயங்கள் அல்லாதவை உபாயம் என்று நினைத்து மயங்கு பிரமித்து
அதை பண்ணுறாலும் அது காரணங்கள் சொல்லிட்டு வந்தாரணும். அதிலே மற்ற உபாயங்களுக்கு மற்றொரு குற்றம் சொல்லுகிறார் 126வது வாக்கியத்திலே. பர்திருபோகத்தை வயிறு வளர்க்கைக்கு உருப்பாக்குமா போலே இருவர்க்கும் அவத்தியம். அவத்தியம் என்றால் கெடுதல், தீங்கு. அவத்தியம் அப்படின்னால் என்ன? இருவர்க்கும் அவத்தியம். யாருக்கு? பர்த்தாவுக்கும் கெடுதல் தீங்கு, பாரியைக்கும் கெடுதல் தீங்கு. என்னது அப்படின்னால் பர்திருபோகத்தை, கணவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இன்பத்தை வயிறு வளர்க்கைக்கு உருப்பாக்குமா போலே. அதாவது இருவருமாக சேர்ந்தார்கள், அதற்கு பணம் வாங்குவது போலே மனைவியானவள் தனக்கே இன்பமாயிருக்கும் கணவனோடு கலப்பதற்கு தன் வயிறு வளர்ப்பதற்காக கூலி கேட்டால், தன்னை மனைவியாக விரும்பிய கணவனுக்கும் அவனுடைய மனைவி என்று பெயரிட்டிருக்கிற தனக்கும் குற்றமாவது போலே எம்பெருமானுடைய சிறப்பை அனுபவித்ததாலே உண்டான இன்பமாயிருக்கும் பக்தியை மோட்சத்துக்கு சாதனமாக்கினால், தன்னை தன் அடியவன் என்று விரும்பி தன்னோடு கலந்து பரிமாறின எம்பெருமானுக்கும் அவனுக்கு அடிமை என்று பெயரிட்டிருக்கிற தனக்கும் குற்றமாய் முடியும் என்று கருத்து. அதற்கு மேலே இரவில் கணவனோடு கூடி விடிந்தவுடன் அதற்கு கூலி தர வேண்டும் என்று அவனை நிர்பந்தப்படுத்துவது போலே இருப்பது பக்தியை உபாயமாக கொள்ளுவது என்று திருக்குறுகை பிரான் பிள்ளானும் அருளை செய்வர். இந்த வார்த்தை திருக்குறுகை பிரான் பிள்ளானும் அருளை செய்வர் என்று காட்டினார். அதற்கு மேல் இப்படி தன் சொரூபத்திற்கு விரோதமாயிருப்பது என்றும் குற்றங்கள் உள்ள இந்த உபாயாந்தரங்களை, அதாவது மற்ற உபாயங்களை, நல்லதையே சொல்லும் வேதாந்தங்கள் எப்பொழுதுமே ஹிதபரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தாயை சொல்லும் இடத்தில் பிரியபறை என்றும், தந்தையை சொல்லும் இடத்தில் ஹிதபரம் என்று சொல்லுது. ஹிதபரன், பிரியபறை. அதாவது நல்லதையே சொல்பவன் யாரு? தந்தை. பிரியமானதை செய்பவள் தாய், பிரியபறை. அடுத்ததாக ஹிதபரன். இந்த வேதாந்தங்கள் இருக்கிறதே, அது எப்பொழுதுமே நம்முடைய உயர்வுக்கு வேண்டிய, நம்முடைய வாழ்வில் சிறப்பிற்கு வேண்டிய விஷயங்களை சொல்லும். அதாவது நல்ல நண்பனை போலே என்று காட்டுகிறது ஒரு வார்த்தை. நல்ல உற்ற நண்பனாக இருக்கிறவன் நாம் தவறு செய்யும் பொழுது அதை திருத்தி சமன் செய்து அதை சரியாக ஆக்குகிறான் அல்லவா? அதுபோல வேதாந்தங்களும் நம்முடைய நன்மைக்காகவே சொல்லப்பட்டவை. அப்படிப்பட்ட வேதாந்தங்கள் ஓம் இது ஆத்மானம் தியாயதா, இது முண்டகோபனிஷத் என்று ஒரு உபனிஷத், அதிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை. பரமாத்மாவை ஓம் என்னும் பிரணவத்தை கொண்டு தியானிக்க வேண்டும். நான் கீழே சொல்லியிருக்கேன், மந்திரத்திற்கும் நாமத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா, கேசவா என்று சொன்னால் இவைகளெல்லாம் நாமங்கள். இதை எப்போ வேணா சொல்லலாம், எங்கே வேணா சொல்லலாம், எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஓம் நமஹா என்கிற 2 பதத்தை சேர்த்தால் அது மந்திரமாக ஆகிவிடுகிறது. அதை சொல்வதற்கு சில நியதிகள் உண்டு, ஆச்சார உபதேசம் ஆகியிருக்க வேண்டும், சில நியமங்கள் உண்டு, சில வழிமுறைகள் உண்டு. ஆகையினாலே தான் அதாவது மந்திரத்தை தியானிப்பது, மந்திரத்தை உச்சரிப்பது என்பதெல்லாம் ஓம் நமஹா என்கிற பதத்தை சேர்த்து. வெறும் நாமத்தை சொல்லுவதற்கு ஒன்றும் குறை இல்லை. அப்படி ஆத்மானமேவ லோகமுபாசீதா, தியானிக்கத்தக்கவனாயிருக்கும் பரமாத்மாவையே தியானிக்க வேண்டும். முதல்ல தியானிக்கணும்னு சொன்னார், ஒரு உபனிஷத் வாக்கியம் சொல்லித்து. அப்போ யாரை தியானிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டோம். அப்போ சொன்னார், அப்போ அந்த உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்லித்து,
யார் பரமாத்மாவோ அவனை தியானிக்க வேண்டும். பரமாத்மானா யாரு? அதைத்தான் சுவாமி எல்லா விஷயங்களையும் அழகாக சொல்கிறார். அகிலகேய பிரத்தனீக கல்யாணைகதான சேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணனாய் ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் என்று ஆரம்பிப்பான். எந்த பத்திரிகையில் பார்த்தாலும் முதல்ல எடுத்தவுடனே ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனான இந்த 3 வாக்கியம் 3 சொற்கள் எப்பொழுதுமே பத்திரிகையில் அந்த கால பத்திரிகைகளில் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பரமாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சமடையும் உபாயமாக விதித்ததற்கு காரணத்தை சொல்லத் தொடங்கினார். அதை அறிய விரும்புகிறவருடைய கேள்வியை கூறுகிறார் 127வது வாக்கியத்திலே. அதாவது வேதாந்தங்கள், ஏற்கனவே வேதாந்தங்கள் நண்பனாக ஹிதபரனாக நமக்கு நல்லதையே சொல்லுகிறதுன்னு சொன்னோமா? அது என்ன சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது என்று கேட்டோம். லோகாச்சாரியர் அவர் சொன்னார், வேதாந்தங்கள் உபாயமாக விதிக்கிறபடி எண்ணில். சரி, உபாயம் இவைகளெல்லாம் உபாயம் இல்லைன்னு சொல்லிட்டே வந்தீரே, அப்போ உபாயமாக விதிக்கிறது என்னதான் இருக்கு, என்னதான் சொல்றது வேதாந்தங்கள் எண்ணில். இந்த காரணத்தை விவரிக்கிறார் அடுத்த வாக்கியத்திலே. வேதாந்தங்கள் உபாயாந்தரங்களை மோட்சோபாயமாக அருளி செய்ததற்கு காரணத்தை அருளி செய்கிறார் வாக்கியம் 128. வேதாந்தங்கள் உபாயங்கள் என்று சிலவற்றை விதித்திருக்கின்றன. அவைகள் ஏன் விதித்திருக்கிறது, ஏன் உபாயங்களை விதித்திருக்கிறது? கர்மம் பண்ணு, ஹோமம் பண்ணு, யாகம் பண்ணு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, அப்படி இரு இப்படி இருன்னு ஏன் விதித்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டுண்டோமா? ஏன் வேதாந்தங்கள் நன்மை பண்ணுறது தானே சொன்னீரே, அப்போ அது என்னென்ன விதிக்கிறது அப்படின்னால் அதுக்கு தான் வாக்கியம் 128 சொல்கிறார். மோட்சோபாயமாக, அதில் சில வாக்கியங்கள் மோட்சோபாயமாக வேதாந்தங்கள் உபாயாந்தரங்களை, அதாவது கர்மஞான பக்தி யோகாதிகளை மோட்சோபாயமாக அருளி செய்ததற்கு, இந்த வேதாந்த வாக்கியங்கள் அருளி செய்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம். அந்த காரணத்தை சொல்லுகிறார் வாக்கியம் 128. ஔஷத சேவை பண்ணாதவர்களுக்கு அபிமத வத்துக்களிலே அத்தை கலசி இடுவாரை போல ஈஸ்வரனை கலந்து விதிக்கிறதித்தனை. அதாவது ஒருவனுக்கு மிகவும் நோயால் பீடிக்கப்பட்டவன், அவனுக்கு நோயானது ரொம்ப நாளாக இருக்கு. அந்த நோய் பீடிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவனை குணப்படுத்துவதற்காக, அந்த நோயை தீர்ப்பதற்காக நல்ல மருந்தை உட்கொள்ள சொன்னார். நல்ல மருந்து ஒன்று மருத்துவன் தருவான். அந்த மருத்துவன் தருகின்ற நல்ல மருந்தை உட்கொள்ள சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், அதற்கு இசையாத குழந்தைகளில் அந்த காலத்தில் எங்கள் தெருவில் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுது. எங்கள் தெருவில் ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்னா, எப்போ போனாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஜலதோஷமாக, தலைவலியா, உடம்பு வலியா, கை வலியா, கால் வலியா, எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன சூர்ணம் கொடுப்பார். அந்த சூர்ணத்தை தேனில் கலந்து சாப்பிட சொல்லுவார். அந்த டாக்டர் தேன் கலந்து சாப்பிட சொல்லுவார். ஒரு சின்ன பொட்டலம், எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணி. ஆனால் அவருடைய கை ராசி அது எதுவாக இருந்தாலும் அந்த சூர்ணம் பயங்கரமாக கசக்கும். அதுக்காக என்ன பண்ணுவார், தேனில் குழைச்சி சாப்பிடுங்க, வெத்தலையில் இந்த சூர்ணத்தை போட்டு தேனில் குழைச்சி சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த குழந்தைகளும் பிள்ளைகளும் இந்த தேனில் இருக்கக்கூடிய சுவை காரணமாக அந்த மருந்தை உட்கொண்டு அந்த நோய் தீர்ப்பது போலே, அப்படி எப்படி போகுமோ அதுபோலே அவர்கள் விரும்பும் வெல்லம் போன்ற பொருள்களிலே கலந்து கொடுக்கும் அன்புடைய தாய் முதலானவர்களைப் போலே. சரி, இது நோய்க்கு. இங்கே என்ன நோய்? சம்சாரமாகிற பெரிய நோய்.
அதாவது சின்ன நோய் ஒரு காத்தால ஒரு சாயங்காலம் இருக்கும், ராத்திரி போயிடும், இல்லை பகலில் போயிடும், அடுத்த நாள் போகும், 2 நாள் இருக்கும். சளியும் காய்ச்சலும் 3 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் தானே போயிடும். ஆனால் இந்த சம்சாரமாகிற பெரிய நோய் தீரணும்னா அதை குணமாக்கும் நச்சுமா மருந்தமென்கோ. திருவாய்மொழியில் 3ஆம் பத்து 4ஆம் பாசுரம் 5வது பாசுரத்தில் 4ஆம் பதிகம். நச்சுமா மருந்தமென்கோ எம்பெருமானை சொல்கிறார் ஆழ்வார். நச்சு மா மருந்து, அதாவது இந்த வேதாந்தங்களும் சாஸ்திரங்களும் எம்பெருமானும் எப்படிப்பட்டவர்கள்? நோயை போக்க வல்ல மருந்தாக இருப்பவர்கள். இதைத்தான் இன்னொரு ஆழ்வார் காட்டார். மருந்தும் பொருளும் ஆகமும் நீயே மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன். மருந்தும் அவனே, நோய் தீர்ப்பவனும் அவனே, அந்த நோயினாலே வரக்கூடிய துன்பத்தை தருபவனும் அவனே அப்படின்னு சொல்லிட்டார். நம்முடைய கர்ம வினைகள் காரணமாக இவைகளெல்லாம் ஏற்படுகிறது. ஆக எம்பெருமானை தன்முய, அதாவது சித்தோபாயமாகிற எம்பெருமானை தன்முயற்சியை கைவிட்டு பற்றும்படி சொல்லி எழுந்தவுடன், அப்படி எடுத்தவுடன் உபதேசித்தால், ஒரு காரியத்தை நேரடியாக உபதேசத்தில் இறங்கினா அவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படும், அலுப்பு ஏற்படும். அதனால் என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு போதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை திருத்தி அவனை நல்லபடியாக கொண்டு வரத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறோமோ இதற்கு உதாரணம் சொல்லணும்னா ஆளவந்தாரை மணக்கால் நம்பிகள் திருத்திய விதம் சொல்லப்படும். இந்த ஆளவந்தார் ராஜ்ய பரிபாலனத்திலே கவனமற்று இருந்தார். ஆனால் யாமுனமுனி என்கிற அந்த நாதமுனியுடைய ஒரு ஆணை, தன்னுடைய பேரனான யாமுனமுனியே என்கிற ஆளவந்தாரை இந்த சம்பிரதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணார்? உய்ய கொண்டாட்ட சொன்னார். அதுக்கப்புறம் மணக்கால் நம்பி ஆச்சு. அதுக்கப்புறம் ஆளவந்தார் காலம் வந்தது. மணக்கால் நம்பி ஆளவந்தாரை திருத்தி தூதுவளைக்கீரை கொடுத்து அந்த தூதுவளைக்கீரையை சமர்ப்பித்து கொண்டே இருந்தார். 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. அப்படியே அவருக்கு தூதுவளைக்கீரை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ஆளவந்தாருக்கு. 4-5 நாள் கொடுத்துட்டே இருந்தார். அப்போ என்ன ஆச்சு? ஒரு நாள் கொடுக்கறத நிறுத்தினார். என்ன யார் கொடுத்தான்னு கேட்க, அப்போ சொன்னாராம், ஒரு சுவாமி வந்தார், நினைக்கும் கொடுத்துட்டு போனார், இன்னைக்கு வரலை அப்படின்னு. சரி, நாளைக்கு வந்தா என்னை பார்க்க சொல்லு. அரசாங்க காரியத்திலே மிகவும் சிரமமாக இருக்கிற சமயத்தில் சரி நாளைக்கு வர சொல்லு அப்படின்னாராம். இவர் போனாராம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆளவந்தாரை திருத்தி பச்சை இட்டு என்று எழுதுகிறார் நம்ம வியாக்கியானத்தில். பச்சை இடுதல் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைத்தல். அப்படி ஆளவந்தாரை திருத்தி என்னுடைய சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தார் அல்லவா. எடுத்த உடனே சொல்லியிருந்தார் என்ன ஆயிருக்கும்? அவர் எனக்கு வேறு வேலை இருக்குது, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லியிருப்பார மாட்டாரா? ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆளவந்தாரை திருத்தி கொண்டு வந்தார் அல்லவா மணக்கால் நம்பிகள். அதுபோலே இந்த வேதாந்தங்கள் எல்லாம் மற்ற உபாயாந்தரங்கள் இருக்கே, அதை பண்ணுன்னு சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு இச்சையை உண்டாக்கி, இவனுக்கு அதற்கு மேலே இச்சை உண்டானால் ஞானம் உண்டாகும் அல்லவா, ஞானம் உண்டாயானால் அனுஷ்டானம் உண்டாகும் அல்லவா. ஆகையினாலே அந்த வேதாந்தங்களும் சாஸ்திரங்களும் இதை கர்மஞான பக்தி யோகங்கள் அர்ஜுனனுக்கும் அதே கதை தானே. அர்ஜுனனுக்கு உதாரணமாக எடுத்துட்டா அர்ஜுனனுக்கு அதே கதை தானே. எல்லாத்தையும் சொல்லிகிட்டே தானே வந்தா, வரிசையாக இதை பண்ணு அதை பண்ணு சத்திரிய தர்மத்தை பண்ணு அப்படின்னு எவ்வளவோ உபதேசிக்கிட்டே தானே வந்தான். அவன் உபதேசம் பெருகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டான். உபதேசிக்கும் பொழுது அவனை திருத்தி கொண்டு வருவதற்கு உள்ள அவனை போதும் ஆயிடுத்தேன். ஏண்டா இவனுக்கு கீதை சொன்னோங்கிற அளவுக்கு வெறுப்பாயிட்டான் கண்ணன். அப்படி இந்த முயற்சியாகிற பழக்கத்தாலே, அதாவது அனாதிகாலமாக தொடர்ந்து வரும் தன் முயற்சியாகிற பழக்கத்தாலே கைவிடுவதற்கு இசையாத ஜீவாத்மாக்களையும் விடமாட்டாமல்
அவர்கள் விரும்பும் தன்முயற்சியாயிருக்கும் பக்தி ரூபமான உபாசனத்தில் அதற்கு பலனும் கொடுக்கும் அங்கமாக சித்தோபாயமான எம்பெருமானை கலந்து, எப்படி மருந்திலே கசப்பான மருந்திலே தேன் கலப்பது போலே இந்த பக்தியை விளைவிப்பதற்கு இவ்வளவு காரியங்கள் எம்பெருமான் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி வந்ததுன்னா அதற்கப்புறம் பக்தி பரபக்தி பரஞான பரமபக்தின்னு வந்துடும் என்று சித்தோபாயமான கலந்து அந்த பக்தியை உபாசகர்களுக்கு மோக்ஷோபாயமாக விதிக்கிறது வேத வேதாந்தங்கள் என்று கருத்து. வெள்ளத்தில் மருந்தை கலக்கும் கொடுக்கும் உதாரணத்தில் நோயாளி விரும்பி எடுத்துக்கொள்ளும் வெல்லம் முதலான பொருள்கள் வியாதியை போக்குவதல்ல. வெல்லம் வியாதியை போக்காது. அந்த வெள்ளத்திற்குள்ளே இருக்கிற மருந்து தான் வியாதியை போக்கும். அதுபோல இந்த வேத வேதாந்தங்கள் கர்மஞான பக்தி யோகங்களை சொன்னது வெள்ளத்திற்கு சமம். அப்போ உள்ள இருக்கிறது என்ன? ஈஸ்வரனை எம்பெருமானை அடைவது, அதாவது மோக்ஷோபாயத்தை அடைவது, அப்போ மோட்சத்தை அடைவது. அப்போ அதை விதிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு மருந்து கலந்து கொடுப்பாரை போல அதோடு கலந்து கொடுக்கும் மருந்து வியாதியை போக்கும். அதுபோல சம்சார வியாதியை போக்கும் மருந்தாய் இருப்பவன் எம்பெருமானே. உபாசனம் அந்த வியாதியை போக்கும் மருந்து அன்று. இந்த உபாசனாதிகள் எல்லாம் அந்த சம்சாரமாகிற வியாதியை போக்காது என்பது அனைவரும் அறிந்ததே. வெள்ளம் முதலானவற்றோடு கலக்காமல் மருந்தை எடுத்துக்கொண்டால் காலதாமதம் அல்லாமல் நோயை போக்குவது மருந்து. சரி, ஒருத்தருக்கு சாமர்த்தியம் இருந்தது, கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வியாதி தீரணும்னா கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளமே வேண்டாம் அப்படின்னு சாப்பிட்றவாளுக்கு அந்த வியாதி சீக்கிரம் குணமாகுமா ஆகாதா? ஆகுமோனோ? அதுபோலே இந்த வெல்லம் கலந்து கொடுத்தாலும் சரி, வெல்லம் கலக்காத கசப்பு மருந்தை எடுத்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள். அல்லது கலந்து கொடுத்தால்தான் மருந்து எடுத்துக் கொள்வார்கள் என்பதை எடுத்துக்கிறார்கள். ஆனால் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒன்று வியாதியை காலதாமதமாக போக்கும், மற்றொன்று வியாதியை உடனே தீர்க்கும். இனிய பொருளோட மருந்தை கலந்தால் சிறிது காலதாமத்தோடு அது நோயை போக்குவது போல உபாயமாகிற பக்தியோடு கலக்கும் பொழுது எம்பெருமான் பிராரப்த கர்மம், கர்மத்தை 3 வகையாக பிரிச்சிருக்கா, அது பின்னாடி சொல்கிறேன். பிராரப்த கர்மம் அப்படின்னால் பலன் தரும் வேளையிலே செய்யக்கூடிய கர்மம். ஒரு கர்மத்தை நட்டுட்டோம், ஒரு செடியை நட்டுட்டோம், அதில் பழத்தை புஜிக்கக்கூடிய வேலை. அதுபோல கர்மாவை செய்துட்டோம், அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய வேலை பிராரப்த கர்மம். முடிந்த பின்பே தாமதித்து பலனை அளிக்கிறான். அந்த கர்மாக்கள் எல்லாம் தீரட்டும் என்று பலனை தாமதமாக அளிக்கிறான். அதாவது கசப்பு மருந்து சாப்பிட்டால் உடனே நோய் தீரும். இனிப்பு மருந்து இனிப்போடு கலந்து வெல்லத்தோடு கலந்து மருந்து சாப்பிட்டால் வியாதி குணமாகும், ஆனால் நெடுநாள் ஆகும். இப்படி உபாயாந்தரங்களை விதித்து கீழே அவர்கள் நின்ற நிலையை குறித்து அவர்களை மேலே கொண்டு போவதற்காக என்கிறார் இந்த 129ஆம் வாக்கியத்தில். 2 காரியத்தை சொல்றார். கீழே என்ன சொன்னார்? அவர்கள் நின்ற நிலையை குறித்து, அதாவது கர்மஞான பக்தி யோகங்களை உபாயமாக நினைக்கின்றவர்களுக்கும் அவர்களை மேலே கொண்டு வருவதற்காக, மேலே கொண்டு போவதற்காக, தன்னுடைய சோதிக்கு அழைத்து செல்வதற்காக என்ன பண்ணினான் எம்பெருமான்? இத்தை பிரவர்த்திப்பித்தது பரஹிம்சையை நிவர்த்திப்பிக்கைக்காக. வாக்கியம் 129வது வாரம். அதாவது சாஸ்திரமானது வேதமானது திரைகுண்ய விஷயா வேதாக. கீதையிலே கண்ணபெருமான் சொல்றான், வேதங்கள் சத்வ ரஜ தமோ என்னும் முக்குணங்களுக்கு வசப்பட்டவர்களுக்காக ஏற்பட்டது. இந்த 3ம் யாரிடம் இருக்கிறதோ, சத்வகுணம் இருக்கிறது, ரஜோகுணம் இருக்கிறது, தமோகுணம், இந்த 3ம் கலந்திருக்கிறது அல்லவா என்கிறபடியே பெற்ற தாயானவள். இப்போ இப்படி வர பெற்ற தாயானவள் குருடு, செவிடு, ஊனம்,
அதாவது ரஜஸ் தமஸ் தமோ சத்வகுணம் 3 குணம் இருக்கா. அந்த 3 பேருக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அதுக்கு சொல்கிறார், ஒரு குழந்தை செவிடு, ஒரு குழந்தை குருடு, ஒரு குழந்தை ஓணம். இந்த 3 குழந்தைகள் ஒருத்தருக்கு இருக்கு. ஒருத்தருக்கு ஓணம், ஒருத்தருக்கு செவிடு, ஒருத்தருக்கு குருடு. இருந்தாலும் அது குழந்தை குருடாக இருந்தாலும் ஓணமாக இருந்தாலும் செவிடாக இருந்தாலும் அந்த அங்கக்கரை உள்ள தன்னுடைய பிள்ளைகளிடமும் அக்குறை அல்லாத மற்ற பிள்ளைகளோடும், அந்த குறைகள்லாம் எதுவும் இல்லை, மற்ற குழந்தைகளோடும் வேற்றுமை இல்லாமல் அன்பு பூண்டவளாய் இருப்பாள். யாரு? பெற்ற தாயானவள். இந்த 3 செவிடு குருடு ஊனமாக இருக்க, அதோட மற்ற குழந்தைகள்லாம் நன்னா இருக்கிற குழந்தைகளோடு ஒன்று சரி, இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கானா என்று வித்தியாசம் பார்க்க மாட்டாள். யாரு? பெற்ற தாயானவள். அதுபோல 1000 தாய் தந்தையரை காட்டிலும் அன்புடையதான சாஸ்திரமும் வேதமும் 1000 தாய்க்கு சமமாம் வேதம். இந்த தாய் இந்த சரீரத்தை பற்றி வருகின்ற காரணத்தை பற்றி வருவது. அந்த வேதத்தாய் இருக்கிறாளே, வேத மாதா என்று தானே நம்ம சொல்கிறோம். வேதமாதா என்று வேதமாதா என்ற தாய் தந்தையரை காட்டிலும் அன்புடையதான சாஸ்திரமும் வேதமும் சத்வ ரஜஸ் தமோ குணங்கள் நிறைந்தவர்களும் ஆகிய அனைவரும் தவறான வழியில் சென்று அழிந்து போக விடக்கூடாது என்பதினாலே அவரவருடைய குணங்களுக்கு தக்கபடி அவரவர்கள் அடைய வேண்டிய புருஷார்த்தங்களையும் அவற்றிற்குரிய சாதனங்களையும் உபதேசித்து ஒரு கொடி படர வேண்டிய கொள்கொம்பில் ஏற்றுவதற்காக சுற்றிலும் சுள்ளிக்கால் நடுவது போலே. அதாவது ஒரு கொடி துடிக்கும், பூமியிலிருந்து படருவதற்கு துடிக்கும் பொழுது பக்கத்திலே ஒரு சுள்ளிக்கால், சின்ன சுள்ளிக்கால் நடுவார். அது நட்ட உடனே இந்த துடிப்பு அடங்கிவிடும். அந்த சுள்ளிக்காலிலே அந்த கொடி படர்ந்து விடும். அதற்கு பிறகு பெரிய கொம்பை நட்டு அதிலே படர விடுவார்கள். இது அழகான ஒரு உதாரணம். இவ்விடத்திலே சுள்ளிக்கால் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆச்சாரியனை சொல்லுகிறது. அந்த பெரிய கால் இருக்கே, பெரிய கொம்பு, அது எம்பெருமானை சொல்லுகிறது. ஆக எம்பெருமானை பற்ற வேண்டுமானால் இந்த ஆத்மாவாகிற செடியானது, அதாவது துடிக்கிற செடியானது, கொள்கொம்பு சின்ன கொம்பு இருக்க, அந்த கொம்பாக ஆச்சாரியன் திருடிகளை பற்றி தன்னுடைய துடிப்பு அடங்கி பிறகு பெரிய கொச்சியிலே படருமா போலே, சுள்ளிக்கால் நடுவது போலே இவ்வண்ணமாக தன்னுடைய பரம தாத்பரியமான எம்பெருமானிடம் ஏற்றுவதற்காக சத்ரு சம்ஹாரம் முதலான பல புருஷார்த்தங்களுக்கு சியேன விதி, அபிசார யாக விதி முதலான உபாயங்களை விதித்தது. அதாவது ஒரு நாஸ்திகன் இருக்கிறான், அவனுக்கு வேதத்திலும் நம்பிக்கை இல்லை, எம்பெருமான் மேலேயும் நம்பிக்கை இல்லை, பிரமாணங்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவன் சத்ருவை அழிக்க வேணும் என்கிற எண்ணம் மட்டும் இருந்தது. ஒரு சுவாமிகிட்ட போனான், என் சத்ருவை அழிக்க வேணும், அதுக்கு ஏதாவது யாகம் இருக்கா? சரின்னு அந்த பிராமணரும் அந்த வேத விற்பனரும் அந்த சியேன விதி, அதாவது இது அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அந்த மாதிரி பண்ணினால் சத்ரு சம்ஹார யஜ்யம். இப்போ சில பேர் பண்ணிட்டு இருக்காளே சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு சில இடத்துல சில பேர் பண்ணிட்டு இருக்கா. அது சத்ரு சம்ஹார யாகம்னா எதிரிகளை அழிப்பதற்காக அதர்வ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதை பண்ணினால் உன்னுடைய சத்ரு அழிந்து விடுவான் என்று யாரோ சொல்ல, இவன் நம்பிக்கையற்றவன், இதிலே வேதத்திலே நம்பிக்கையற்றவன், சாஸ்திரங்களிலே நம்பிக்கையற்றவன், பகவத் விஷயத்திலே நம்பிக்கையற்றவன், பகவானிடம் நம்பிக்கையற்றவன், இந்த பிராமணனிடமே நம்பிக்கையற்றவன். ஆனாலும் அவர் சொன்னாரே, பெரியவர் சொல்லிட்டாரே, இந்த ஹோமம் பண்ணு யாகம் பண்ணு ஒரு சத்ரு அழிவான் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணுங்க, ஆனால் நான் வரமாட்டேன் கோயிலுக்குன்னா. சரி பண்ணுங்க. பண்ணினான், யாரையோ வச்சு யாரோ பண்ணினான். இவா கோயிலுக்குள்ளே போக மாட்டா, யாரோ வச்சு யாரோ பண்ணுறா. அப்போது சத்ரு அழிகிறான். உடனே இவனுக்கு என்ன ஏற்படுகிறது? ஒரு நம்பிக்கை ஏற்படுது. என்ன நம்பிக்கை? ஓ, அவர் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணார், அதனாலே என் சத்ரு அழிந்தான், எதிரி அழிந்தான் என்று விஸ்வாசம் பிறக்கைக்காக.
அதாவது நாஸ்திகர்களையும் ஆஸ்திக பக்தி ஆஸ்திக புத்தி கொண்டு வர வேணும் என்பதற்காக வேதாந்தங்கள் சில விஷயங்களை விதித்தது. அப்படி உபாயங்களை விதித்து கடைசியில் எம்பெருமானையே உபாயமாக கொள்ளுகிற பிரபத்தியை விதிக்கிறது. அப்போ இந்த பக்தி ஏற்பட்டதுன்னா அந்த பக்தியானது அப்படியே வளர்ந்து வளர்ந்து பிரபத்திலே கொண்டு விடும். மழை வேண்டுமென்றால் காரீரி யாகத்தை செய்ய வேண்டிய சேதனன் எதிரியை அழிப்பதற்காக சேனையாகத்தை செய்யாதபடி தடுக்கிறது என்று இந்த ரீதியில் பிரபத்தியை விதித்தது மற்ற உபாயங்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக. இந்த வாக்கியத்தில் பரஹிம்சை என்றது மேலான ஹிம்சை என்றும் பொருளுடையது. பரதேவதை மேலான தேவதை, பரபக்தி பரகதி மேலான கதி என்ற இடங்களில் போல பரஹிம்சை என்பது பிறரை நலிவது என்று பொருள் கொள்ளாமல் மேலான ஹிம்சையை சொல்லுகிறது. அதாவது எதிரியை அழிக்கச் செய்யும் யாகத்தை செய்வதிலிருந்து மீட்பதற்காக, அதற்கு மேற்பட்ட பயனான சொர்க்கத்தை பெறுவதற்காக. ஜோதிட்டஹோமேன சொர்க்ககாமோ யஜேதா, சொர்க்கத்தை அடைய வேண்டுமா ஜோதிட்ட ஹோமம் பண்ணு. முதல்ல சேன விதி பண்ணான், சத்துருக்கள் அழிந்தார்கள். சரி சுவாமி, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பிரீத்தி வளர்ந்தது. சரி சுவாமி, சொர்க்கம் போகணும், அதுக்கு ஏதாவது யாகம் இருக்கு, பண்ணட்டுமா, பண்ணுங்கோ அப்படின்னு ஒரு யாகம் இருக்குது. அந்த சொர்க்கம் போகிறதுக்காக யாகம் பண்ணினான், சொர்க்கம் போனான். இப்போ அவனுக்கு என்ன வந்துருத்தோ, நம்பிக்கை வந்துருத்தோ, விஸ்வாசம் வந்துருத்தோ, மந்திரத்தை நம்பினான், அந்த யாகத்தை நம்பினான், வேதத்தை நம்பினான், இந்த ஐயரை நம்பினான், இத்தனையும் பிராமணன் நம்பினான். அப்போது இந்த நம்பிக்கையை விதைப்பதற்காகவும் மேன்மேலனா அந்த நம்பிக்கை விளைந்து பக்தி உண்டாகி அது பிரபத்தி வரையில் போய் எம்பெருமானே உபாயம் என்கிற நிலை வருகின்ற வரையில் நமக்கு வேதமானது வேதமானது நமக்கு உபபாதிக்கிறது, நமக்கு உபதேசிக்கிறது. ஆலம்பகா ஸ்பர்சஹிம்சோயோஹோ என்று ஒரு நிகண்டு வாக்கியத்தின்படி ஆலம்ப சப்தமானது ஹிம்சையை குறிக்கும். அது ஒரு காமியகாமத்தின் போது யாகப்பசுவை ஹிம்சிப்பதை சொன்னபடி என்று எதிரியை கொள்வதற்காக விதிக்கப்பட்ட சேனையாகத்தை சொல்லுகையாலும் பரஹிம்சை என்று அதற்கு மேல் விதிக்கப்பட்ட காமிய கர்மமே இங்கு சொல்லப்படுகிறது. இப்படி அல்லாமல் எம்பெருமானுக்கு ஜீவாத்மா அடிமைப்பட்டது என்றும் அறிவுடன் அக்னே இந்திரன் முதலான தெய்வங்களுக்கு அந்தர்யாமியான எம்பெருமானுக்கு ஆராதனமாகவே பண்ணும் யாகத்தில் பசுவை ஆலம்பனம் செய்யாமல் சுதந்திரனாய் சொர்க்கவரத்துக்கு சாதனமாக அந்த தேவர்களை மட்டும் உத்தேசித்து செய்யும் யாகங்களில் உள்ள பசுவை ஹிம்சிப்பதோடு கூடிய ஆகம் போன்றது. ஆக உடலை நலிவதாயிருப்பது போன்றதே என்னும்படி மிகவும் தாழ்ந்தது. அது காரணமாக அதனை பரஹிம்சை என்று அருளி செய்தாராகவும் கொள்ளலாம். சாத்திரங்களில் விதிக்கப்பட்டதாய் எம்பெருமானை பற்றியதாகவே இருக்கும் மற்ற உபாயங்கள் அறிவாளிகளுக்கு அபாயமானவை என்பது போலே மிகவும் சிறந்த அதிகாரிகளை இட்டே சொல்லலாமன்றோ. அதபாதக பீதத்வம் சர்வபாவேன பாரதா விமுக்தான்ய சமாரம்போ நாராயண பரோபவா என்று பாரதத்திலே அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதாவது பாரத குலத்தில் உதித்தவனே, பாவச் செயல்களைப் போன்ற மற்ற உபாயங்களைக் கண்டு நீ பயந்தான், ஆனால் அவற்றை கைவிட்டு நாராயணனையே உபாயமாக கொள்வாய். உனக்கு பயம் வந்துருத்தா, பயக்கிருத்து பயநாசனகா என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்படுறதுன்னு. அப்படி அதை பிரமாணத்தில் மற்ற உபாயங்கள் பாவச் செயல் போன்றவையாக தர்மதேவதையால் சொல்லப்பட்டதன்றோ. ஆக எப்படி கொண்டாலும் இப்படி இவ்விடத்தில் காமிய கர்மத்தையே சொல்லுகிறது. அப்படி சாஸ்திரம் சொல்லுகையாலே என்று இவரே யார் பிள்ளலோகாச்சாரியாரே பரந்தபடி என்கிற கிரந்தத்தில் மிக விஸ்தாரமாக அருளி செய்கிறார் என்று அனுபவித்து முடித்தோம். ஆக இந்த மற்ற உபாயங்கள், அதாவது பிரபகாந்தரங்கள்
பரித்தியாகம் நன்றாக விட வேண்டியது என்பதற்கான காரணங்களை சொல்லி கொண்டு வருகின்ற பிரகரணத்திலே மேலே என்ன சொல்லுகிறார் என்பது அடுத்த வாக்கியத்திலே அனுபவிப்போமாக. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன் தந்தமிழோல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிரும் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.